ஓகே சரிப்பா. ஓகே சோ ஸ்டாக்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டாக்ஸ்ல இப்போதைக்கு they are asking only one ஒரு மேபி 3+1 ஒரு 4 மார்க்ஸ் தான் ஸ்டாக்ஸ்ல இருந்து வருது. ரொம்ப குறைச்சிட்டாங்க வெயிட்டேஜ். So I don't think it is going to be important for us. Anyway ஒரே ஒரு கம்பல்சரி ப்ரோக்ராம் இருக்கு. அது மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும் இதுல. So stack is a last in first out. So queue and stack அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நீங்க வந்து whenever you go for engineering நம்மளுடைய 11th and 12th உடைய பேஸ் வந்து அப்படியே அங்க படிப்பீங்க. நம்ம எப்படி சொல்றோம்? இப்ப 10thல trigonometry we studied. அதுக்கப்புறம் மேக்ஸ்ல என்ன ஆச்சு? 11th and 12th நல்லா டெப்தா trigonometry படிச்சீங்க. காலேஜ்ல ரொம்ப trigonometry வராது உங்களுக்கு. பட் கால்குலஸ் நீங்க 12thல தான் ஸ்டார்ட் பண்றீங்க. இல்லையா? அப்படியே ஸ்லோவா பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபுல்லாவே கால்குலஸ் தான் நிறைய படிப்பீங்க. அதே மாதிரி தான் இங்க வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. சோ அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு காலேஜ்ல இருக்கு. சோ அதுக்கான ஒரு பேஸா இது இருந்துச்சு. சரியா? சோ இப்ப அதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு பேசிக்ஸ் யூ ஹேவ் டு நோ. சோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் வந்து சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். இப்ப வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு லிஸ்ட்னா இப்படிதான் இருக்கணும். லிஸ்ட்ல நம்ம என்ன சொல்றோம்? பாப் பண்றோம் அப்படின்னு சொல்றோம்னா we know that pop is going to remove the last data, topmost data remove பண்ண போகுது. So அதுதான் இங்க வந்து stack. So stack is a structure like the stacking books இல்லையா? இப்ப என்ன பண்ணிருப்போம்? புக்ஸ் எல்லாம் இப்படி ஸ்டாக் பண்ணி வச்சிருப்போம்னா நம்மளுடைய 9th ஸ்டாண்டர்ட் புக்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ், 11th புக்ஸ், மேல 12th புக்ஸ் இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா லேட்டஸ்டா யூஸ் பண்ண போற புக் வந்து மேல டாப் மோஸ்ட்ல இருக்கும். இந்த பாயிண்டருக்கு வந்து டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த டாப் பொசிஷனை டாப் அப்படின்னு ஒரு பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து பேசிக் டெர்மினாலஜிஸ் இங்க. சோ அப்போ புஷ்னா என்ன, பாப்னா என்ன, டிராவர்சல்னா என்ன, இந்த டேர்ம்ஸ் தெரியணும். இப்படிதான் பண்ண முடியுமானா இல்லப்பா. ஸ்டாக் இஸ் லிஸ்ட் தான். அதுல வந்து பெருசா வந்து அந்த பண்ணவே முடியாதுன்னு கிடையாது. பட் யூசுவலா பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கறத நம்ம படிப்போம். So pushனா என்ன, ஆடிங் சம்திங் டு a stack வந்து புஷிங். பாப்னா ரிமூவிங் த எலிமெண்ட் ஃப்ரம் த ஸ்டாக். இப்ப நான் இந்த 12 ரிமூவ் பண்ணாம 12 வெளியில எடுக்காம நான் 10ஐயோ 9ஐயோ ரிமூவ் பண்ண முடியாது. சோ மேல இருக்கிறது மட்டும் லாஸ்ட் இன்னா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் அவுட்டா போக முடியும். அதனால லிஃபோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாங்க. டிராவர்சல் வந்து ஒன்னொன்னா போய் பிரிண்ட் பண்றது. சோ இதுவும் நம்ம பார்ப்போம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ இப்போ இங்க வந்து இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. இப்போ பீக்னா என்னன்னா இட் இஸ் இன்ஸ்பெக்டிங். ஜஸ்ட் போய் பார்க்கிறதுக்கு. when I'm saying let's say stack நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து stack of 0 என்னப்பா வரணும்? stack of 0ல stack of 0 என்னது? 1 mom. So stack of 0ல என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கறோம் இல்லையா? stack of 0 அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் நம்ம வந்து stack of 0 print stack of 0 அப்படின்னு கொடுக்கறோம்னா the answer is going to be 1 for us இல்லையா? இதுக்கு பேரு உங்களுக்கு peak. Finding out what is there without removing it. இதே வந்து பாப் நமக்கு தெரியும். ஜெனரலாவே பாப் என்ன பண்ணும்? நம்ம லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட்டும் பண்ணி பிரிண்ட்டும் பண்ணி காமிக்கும் நமக்கு. பட் இது பண்ணும்போது நமக்கு அண்டர் ஃப்ளோ ஓவர் ஃப்ளோன்னு 2 இருக்கு. இப்போ வந்து ஓவர் ஃப்ளோ அப்படின்னு சொன்னா இப்போ மத்த லாங்குவேஜஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் படிப்பீங்க. எந்த காலேஜ் போனாலுமே ஃபர்ஸ்ட் வந்து சி லாங்குவேஜ் படிப்பாங்க. அப்புறம் C++ படிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பைத்தன் வரும். நிறைய காலேஜஸ்ல அப்படிதான் ஃபாலோ பண்றாங்க இன்னும் கூட. C++லாம் அவுடேட்டட் தான். ரொம்ப ஒண்ணும் எங்கேயுமே யூஸ் பண்றது இல்ல. ஆனா நம்ம வந்து நம்ம போற இடத்துல வந்து ஒரு கோட் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க சூப்பரா ஒரு லாஜிக் எழுதி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது சி லாங்குவேஜ்ல இருக்கு. சோ உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? உங்க ஜாப் இஸ் டு டிரான்ஸ்லேட் தட் இன்டு பைத்தன். ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட கொடுத்து அதை வந்து பைத்தன்ல மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு டூ இட். ஆஸ் அ ப்ரோகிராமர் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ இட். அது நீங்க பண்ணணும்னு சொன்னா யூ ஷுட் நோ த பேசிக்ஸ் ஆஃப் அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ. சோ அதனால தான் வந்து they are teaching you the basics of C and C++ in your college also. இப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து C ல பாத்தீங்கன்னா அரேஸ்னு சொல்லுவாங்க. அது பிக்ஸட் சைஸா இருக்கும். நம்ம கிட்ட வந்து நம்ம லிஸ்ட்னு சொல்றோம். அங்க அரேஸ்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. சோ அரேஸ்க்கும் லிஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட சிமிலர் ஃபங்க்ஷனாலிட்டி தான். பட் என்னன்னா அரேஸ் வந்து பிக்ஸட் சைஸ்னு சொல்லுவோம். தட் இஸ் நம்ம எவ்வளவு சைஸ் 50, 100, 150, 200ன்னு அலோகேட் பண்ணும் மெமரி இதுக்கு C ஆர் C++ல பண்ணும்போது. whereas லிஸ்ட்க்கு வந்து மெமரி பிரச்சனையே கிடையாது. நம்ம எவ்வளவு வேணா அதுல நம்ம போட்டுக்கலாம். எவ்வளவு வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே டிக்ளேர் பண்ற ஆப்ஷன் வந்து லிஸ்ட்க்கு கிடையாது. நம்ம எவ்வளவு சைஸ்ன்னு சொல்ல தேவையில்லை. அதனால ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வரவே வராது லிஸ்ட்ல. நம்ம எவ்வளவு வேணா ஆட் பண்ணிட்டே போலாம். அன்லிமிட்டெட் மெமரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால when we try to push an item and it is going to give that error, அந்த ஸ்டாக் ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா then we have to say it is called as a
ஓவர்ஃப்ளோ ஆகுது, போட முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் வைஸ் இட் இஸ் தேர். பைத்தன்ல இருக்கானா இல்ல. Underflow is there in any language, it will be there. ஒரு லிஸ்ட் இருக்கு, இங்க எதுவுமே இல்ல இல்லையா, ஆல்ரெடி யூ ஹேவ் 1 2 3, யூ ஜஸ்ட் சே stack.pop. சொல்லுமா சங்கீதா. Ma'am, will they ask us the definition for array? இல்ல நான் கேட்க மாட்டேன். They will not even use those words because அது உங்களுக்கு தெரியாதுல்ல. சி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ங்கிறது மேண்டேட்டரி கிடையாதுல்ல, அதனால. Okay. சோ இங்க வந்து stack.popனு சொன்னா 3 தான் இருக்கிறதுலயே 0 இங்க இருக்கு, 1 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு. சோ 3 தான் முதல்ல வெளியில போக போகுது. திருப்பி சொன்னோம்னா இது பாப் ஆயிடும். அப்புறம் திருப்பி சொன்னா இது பாப் ஆயிடுச்சு. இப்போ நான் stack.pop சொன்னேன்னு சொன்னா it is going to give me an underflow. So when I try to delete an item from the empty stackல இருந்து delete பண்ணோம்னா underflow வரும். இது நமக்கு இருக்கு. இது எல்லா லாங்குவேஜ்லயுமே பாசிபிள் தான். எதுவுமே இல்லாத ஒரு empty stringல empty listல இருந்து we are trying to delete something, that is going to give you that error. Yes, இது வரைக்கும் all of you தியரி ரொம்ப இல்ல, 1 மார்க் மட்டும் கேட்பாங்க. அதனால 1 மார்க்குக்கு தான் இவ்வளவு கதை நமக்கு. சரி, என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चन பாருங்க. Differentiate between push and pop operation in the context of stacks. ரீசன்ட் பேப்பர்ல இருந்து தான் எடுத்திருக்கேன், நான் 2022ல இருந்து எடுத்திருக்கேன். சோ இங்க என்ன ஆன்சர் கீ கொடுத்திருக்காங்களோ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன். பிகாஸ் இவ்வளவு எழுதுனீங்கன்னா நீங்க போதும், நிறைய ஸ்டோரி எழுத தேவையில்லை. So push is the operation of insertion of an element, அவ்வளவுதான். டாப் மோஸ்ட் லொகேஷன்ல இன்சர்ட் பண்றதுக்கு பேரு push. deletion of the topmost elements is called as pop. அவ்வளவுதான் ஸ்டோரிங்க. இங்க நம்ம என்ன பண்ணலாம், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வேணாலும் கொடுக்கலாம். இந்த 2 மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்க, அதனால நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்து கூட எழுதலாம். என்ன கொடுத்திருக்காங்க, 1 மார்க் ஃபார் ரைட்டிங் கரெக்ட் டெஃபினிஷன். எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் புஷ் அண்ட் பாப் எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. வரலாமா क्वेश्चनக்கு? क्वेश्चனை படிங்க, அதுக்கப்புறம் போடலாம். ப்ராப்ளம் டைரக்டா போடலாம், நீங்க தான் சொல்ல போறீங்க. ஆனா ஒரே நிமிஷம் நான் இது ஓபன் பண்ணிக்கிறேன். யார் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? யார் ஃபர்ஸ்ட்? எனக்கு பாலாவா ஹரிஷா, யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஈஸி ப்ரோக்ராமா இருக்கும், அதனால யாராவது வாலண்டியர் பண்ணீங்கன்னா இப்ப நீங்களே வாலண்டியர் பண்ணிக்கோங்க. ஹரிஷ் क्वेश्चन பாக்குறியா? புரியுதா क्वेश्चन இருக்கு? லிஸ்ட் மாதிரியே யோசிச்சு எனக்கு சொல்லு ப்ரோக்ராம். சரியா? 2 ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, புஷ் பாப். என்ன क्वेश्चन பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு accepts a list of names வாங்கிட்டு it pushes only those names in the stack named only a. ஏங்கற லெட்டர் இருந்துச்சுன்னா அத கொண்டு போய் இன்னொரு ஸ்டாக்ல போட சொல்றாங்கப்பா. ஹரிஷ் क्वेश्चन புரியுதா? எஸ் மேம். புரிஞ்சிச்சு. சரி, so we will start with the def push. இதுக்கெல்லாம் எதுவுமே நம்ம இம்போர்ட் பண்ணவே தேவையில்லை. என்ன அவங்க கொடுத்திருக்க மாதிரியே பேரை கொடுக்கணும், அவ்வளவுதான். so def push n போட்டிருக்கேன். n வாங்குறோம். it pushes only those names. என்ன பண்ணலாம்ப்பா? கண்டிஷனா டைரக்டா என்னன்னா if n of 0 is equal to capital A. ஆமா, இப்போ அது பண்றதுக்கு கேபிட்டல் ஏ தேவையில்லை. கண்ணா டிக்ளேர் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். நம்ம only a அப்படின்னு ஒரு ஸ்டாக் எம்டி ஸ்டாக்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். எஸ் மேம். ஸ்டாக் டிக்ளேர் பண்ணிட்டேன் நான். இப்போ நீ சொல்ற மாதிரி if a n, சரி, ஒவ்வொரு லெட்டரா வாங்கணும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வேணும் இல்லையா? ஃபார் நேம் என்னங்கிறது லிஸ்ட் ஆஃப் நேம்ஸா வருது பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. எஸ் மா. மேம் இன்னைக்கு என்ன சாப்டர் மேம்? ஸ்டாக் தான் பண்றோம் பா இன்னைக்கு. ஓகே மேம். ஸ்டாக் இன்னும் ஸ்கூல்ல அனுப்பல. நம்ம லிஸ்ட் மாதிரி தான் இருக்கும் கித்ரா. எஸ் ஓகே. நான் உன்னை தேடிட்டு இருந்தா காணோம். நாங்க ஓட் எடுக்கும்போது நீ வரவே இல்ல. நான் இப்போ கரண்டா வெளில இருக்கேன், அதனால நான் அப்படியே கிளாஸ் பண்ணிட்டேன். For a name, for each name in n, ஒவ்வொரு நேமா எடுத்துட்டு if n name of 0 மேம். contain தானே, அப்போ a in போட்டா போதுமே. contain தான் கேட்டிருக்கா. ஓகே மேம். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் கேட்கவே இல்ல. for if a in name இருந்துச்சுன்னா only a dot append. எஸ் மேம். only a dot append of name. கரெக்ட்டா வர்க் ஆகுமா? சோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் பாருங்க லிஸ்ட் மாதிரி தான். நீங்க போன வருஷம் படிச்ச கான்செப்ட் தான். இங்க புஷ் பண்ண சொல்றாங்க. ஒரு பாராமீட்டர்ஸ் நான் வாங்கியிருக்கேன், வாங்கிட்டு அதுல ஒண்ணொண்ணா ஐ எம் டேக்கிங். சோ ஃபர்ஸ்ட் இப்போ புஷ் கால் பண்ணுவோம் பாப் எழுதுறதுக்கு முன்னாடி. சோ இப்போ n is equal நம்ம கொடுத்த அதே எக்ஸாம்பிள் நான் போட்டுக்கிறேன். என்னன்னு போடணுங்கிற அவசியம் இல்லப்பா, அதுவும் உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கலாம், இங்க x கூட நீங்க வச்சுக்கலாம். if the names in the list n are, நீங்க இதுக்கு வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி எழுத தேவையில்லை. சரியா? ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காதீங்க. இது நமக்கு வந்து ஹார்ட்லி 3 மார்க் ப்ரோக்ராம்.
3 மார்க் ப்ரோக்ராம்க்கு அவங்க மார்க்கிங் ஸ்கீம் படி 6 லைனுக்கு ஹாஃப் மார்க் அவ்வளவுதான். அதனால அதுக்கு மேல நமக்கு எழுதவே அவசியமே இல்ல. அவங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள வச்சு நீங்க மேபி சாம்பிள் இன்புட் அவுட்புட்லாம் காமிச்சீங்கன்னா கொஞ்சம் ப்ராபபிலி தே வில் கிவ் யூ சம் கிரேஸ் மார்க்ஸ் இஃப் யூ மேக் a small mistake somewhere. சரி போட்டாச்சு. இப்போ வந்து புஷ் ஆஃப் n ஓகேமா ஹரிஷ் Yes, ஓகேமா ma'am. ரன் பண்ணட்டுமா? Yes, ma'am. எரர் இல்ல தானே? செக் பண்ணல ஆன்சர் கீய. Error இல்ல ma'am. என்னப்பா நமக்கு இன்னைக்கு ஜூலை 28ல இருக்குமா? Print எதுவும் பண்ணலையே ma'am நம்ம. பிரிண்டே பண்ணலையா? நம்ம என்ன பண்ணிப்போம் அப்பனா? சரி ஓகே. சோ இப்போதைக்கு எரர் எதுவும் கொடுக்கல. இவங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க, பிரிண்ட்டுக்கும் அவங்களே ஒரு லாஜிக் கொடுத்திருப்பாங்க இங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா pop only a, it pops each name from the stack only a and displays it. When the stack is empty, the message empty is displayed. இந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி இருக்கும்பா. ஒரு சின்ன சேஞ்ச் கூட இருக்காது. ஸ்டாக் வந்து ஒரு ஈஸியான 3 மார்க் கொஸ்டின் நான் சொல்வேன். ஒண்ணுமே மாத்த மாட்டாங்க. லாஜிக் மட்டும் தான். அந்த இஃப் ஏ இன் நேம்ங்கற அந்த ஒரு லைனை தவிர the structure of the stack program will never change. So def pop போட்டுருவோம். pop a of only a. அவங்க கொடுத்திருக்க மாதிரியே நான் போட்டிருக்கேங்க. இப்போ Ma'am, நாம எங்க எஸ் மேம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு அவுட்புட் எப்படி மேம் பிரிண்ட் பண்ணுவோம்? இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டு தான் பிரிண்ட் பண்ண முடியும் ஹரிஷ். அவங்க கொடுக்காத ஃபங்க்ஷன் நம்ம எழுதக்கூடாது. ஓ இப்போ இதுல டிஸ்ப்ளே பண்றதுக்கே அவங்க இதை யூஸ் பண்ண சொல்றாங்க. சோ இங்க ஓகே. வந்து while போட்டுக்கலாமா? while there are elements in the stack, only aங்கிற ஸ்டாக்ல நேம்ஸ் இருக்கிற வரைக்கும் print only a dot pop. இவங்களுக்கு ஏற்கனவே நம்ம பண்ணிருக்கோம். சோ இவங்க எப்படி பிரிண்ட் பண்ண சொல்றாங்கன்னு அடுத்தது பாருங்க. பக்கத்துல பிரிண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணிக்கணும்? கம்மா நம்ம end end is is equal equal to to space. empty space. Okay. Yes சோ ma'am. ப்ரோக்ராமே நமக்கு முடிஞ்சிச்சு. நான் கீழ எழுதிருக்கிறது நீங்க எழுத தேவையில்லை. ஃபங்க்ஷன் கால காமிக்க வேண்டியது இல்ல. சரியா? பட் நான் திருப்பி அதை தான் சொல்வேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய டைம் இருக்கும்போது ட்ரை டு இம்ப்ரெஸ் த எக்ஸாமினர் பை டூயிங் a நைஸ் ப்ரோக்ராம். நல்லா அவுட்புட் காமிங்க, எல்லாமே எழுதுங்க நீட்டா. சோ அப்படி எழுத ஆரம்பிச்சீங்கன்னா சென்டம்லாம் வரும் உங்களுக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மத்த சப்ஜெக்ட்லாம் 90 வாங்கினாலே A1 வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 93க்கு தான் A1. சோ அப்ப அவ்வளோ பேர் வந்து நல்லா பண்ணிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். சோ யூ ஹேவ் டு டூ பெட்டர் தேன் தட் டு பி இன் யோர் A1 ஆர் கெட் a குட் கிரேட். சரியா? சரி இது பிரிண்ட் ஆயிடும். இதுலயே வந்து இன்னொரு குட்டி விஷயம் கொடுத்திருக்காங்க இல்லையா? நான் whileக்கு else போடுறேன்ப்பா. சோ ஒன்லி ஏவா இருக்கிற வரைக்கும் இதுக்கு இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட் all the elements in this. அங்கிதா இருக்காங்க, ஏ இருக்கு, நிதிஷ்ல இல்ல, அன்வர்ல இருக்கு, டிம்பிள்ல இல்ல, ஹர்கிரத்ல இருக்கு. சோ இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியில பாருங்க எம்டினும் பிரிண்ட் ஆகுது உங்களுக்கு. சோ நமக்கு தெரியும் ஃபார் எல்ஸ் வைல் எல்ஸ் நம்ம 11th படிச்சிருக்கோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லூப் எக்ஸாஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருக்கேன் நான். ஒரு லூப்ல எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிரிண்ட் இங்க போக கூடாதுன்னா நம்ம பிரேக் பண்ணி தான் வெளியில வரணும். அதுவும் நமக்கு தெரியும். ஞாபகம் வருதான்னு தெரியல உங்களுக்கு. சோ பிரிண்ட் Yes. எம்டி. ஓகேப்பா. சம்ஹிதா எஸ் வொர்க் ஆகுமா சம்ஹிதா அந்த ப்ரோக்ராம்? வேற எதுவும் எரர் பண்ணிருக்கோமா? மேம் நம்ம பாப் ஏ ஃபங்க்ஷன் கால் பண்ணி. கால் பண்ணல. copy function. நான் இந்த ஒன்லி ஏ வந்து அவங்க கொடுத்திருக்க பேரையே யூஸ் பண்றேன். அதனால நான் அதே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வேற எதுவும் நான் பண்ண முடியாது. ஆனா என்ன வந்து நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணா டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்க கொடுத்திருக்க மாதிரியே அவுட்புட் வந்திருக்கான்னு பாருங்க. வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் ஹர்கிரத், அன்வர், அங்கிதா, எம்டி. சரியா? ஆல் ஆஃப் Yes, யூ. ma'am. இங்க எனக்கு பாலா எங்க அதித்தி உனக்கு இது புரியுதாமா ஸ்டாக்ல? Yes, ma'am. லிஸ்ட் ma'am, மாதிரியான ப்ரோக்ராம் தான். இன்னும் ஒரு ப்ரோக்ராம் போட்டா ஐ திங்க் யூ வில் கெட் a hang of it. சரியா? இருங்க வரேன். ப்ரோக்ராம் ஒரு நிமிஷம் காமிக்கிறீங்க. இதோ இருக்குடா. நான் உனக்கு எப்படியுமே ஐ வில் அப்லோட் இட்ரா உங்களுக்கு. ஃபுல்லாவே அப்லோட் தான் ஆகும் yes, உங்களுக்கு. சரியா? இந்த ப்ரோக்ராம் இங்க இருக்கு மேம் பாருங்க. இதே வந்து நம்ம இதுல வந்து டிக்ஷனரி கொடுக்க முடியுமா? இருக்குப்பா. அடுத்து அந்த ப்ரோக்ராம் தான். லிஸ்ட் okay. வச்சு ஒரு மாடல், டிக்ஷனரி வச்சு. ஏன்னா இங்க நான் வேற yes. எக்ஸாம்பிள் கொடுத்து போட்டிருக்கேன். பட் அதே ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு இங்க எழுதியிருக்கேன். இங்க நான் ஒரு சின்ன சேஞ்ச் பாருங்க. இப்படியும் லென்த் ஆஃப் ஒன்லி ஏ இஸ் கிரேட்டர் than 0ன்னு போட்டிருக்கேன். while only ஏன்னு போட்டாலும் கரெக்ட் தான். இதுவும் ஒண்ணு தான். இருங்க வரேன். அந்த ப்ரோக்ராமே எடுத்துப்போம். நான் உங்களுக்கு ரெண்டையுமே எழுதுறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஓகே ஸோ சரி ஓகே தானே. ஸோ இப்போ வந்து வி ஆர் இன் த சேம் அதுல ஆர் சாய்ஸ் கொஸ்டின் இது சரியா. வேற யாரா ட்ரை பண்ணலாம், நான் இங்க கீழே வரேன். அதித்தி வேண்டாம், பாலா ட்ரை பண்ணலாம்ப்பா. நம்ம யாரு கேட்டது இது வர? ஹர்ஷிதா ட்ரை பண்ண. நீ தானே கேட்ட ஸ்டாக் வேணும்னு சொல்லிட்டு நீயே சொல்லுது. என்ன பண்ணலாம் ஹர்ஷிதா? கொஸ்டின் பாரு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கொஸ்டின் புரியுதா பாருமா. தப்பா சொன்னா ப்ராப்ளமே இல்ல சரியா. ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணி தான் கத்துப்பீங்க. மேம் நானும் ஸ்டாக் படிக்கல. ஸ்டாக் பண்ணலையா? எங்களுக்கு என்ன SQL இன்டர்கனெக்ஷன்ல தான் இருக்கு. இன்டர்கனெக்ஷன் சரி. பாலா எஸ் பா. Yes, ma'am. L is equal to empty list. இரு வரேன். L is equal to இல்ல அவங்க கொடுத்திருக்க பேர் தான் யூஸ் பண்ணோம். ஈவன். Oh, even is equal to empty list. Okay, ma'am. Def Push even. N. Even of n na. Even of n. Oh, காதலியே வேல் லைவ் எந்த கம்மியா இருக்கா? இல்ல பேசவே இல்ல மேம். நான் ஸ்லோவா இதுவா பேசுறேன். இப்போ கேக்குதா மேம்? கேக்குதுடா கேக்குது. என்ன For பண்றாங்க? I in N. For I in n ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்துக்கிறோம். If I of நான் mod. ஐயே போட்டேன்னு வெச்சுக்கோ, எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும். நான் பாரு n in n போடுறேன் சரியா. ஏன்னா ஏன் மேம் ஐ எதுறானா மேம்? ஐ ரேஞ்சுக்கு தானே. ஐ இன் ரேஞ்சுன்னு போட்டு பழகிட்டோம்ல. அப்ப ஐனா Okay. இண்டெக்ஸா நம்பரான்னு கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி போட்டீங்கன்னா ப்ரோக்ராம் Yes, for ma'am. each number in அந்த மாதிரி ஏதாவது போட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர்னு தெரியும். For each number in n, if num mod 2 Num of mod. Yes, ma'am. Mod 2 equal to 0. அப்படின்னா ஈவன் டாட் அப்பெண்டா. அந்த கொஸ்டின் டிஃபரன்ஸ் பாருங்க. அங்க ஸ்டாக் டாட் அப்பெண்ட் போட்டோம், இங்க ஈவன் டாட் அப்பெண்ட். என்ன பண்ண போறோம்? நம்பரை கொண்டு போய் அப்பெண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதானேப்பா. ஆமாங்க ஒன்லி ஸ்டாக்னு கொடுத்து. ஸ்டாக் இல்லப்பா, ஈவன் தான் பேர் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகே ஓகே இல்ல மேம் லாஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க. ஆமாப்பா. சோ அந்த ஸ்டாக் பேரை பாத்துக்கோங்க, क्वेश्चनல அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாக் பேரை யூஸ் பண்ணோம், இல்லனா ஹாஃப் மார்க் கட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். புஷ் ஈவனுக்கு ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் மார்க்ஸ் தான். சோ இதுக்கு 2 மார்க்னா அதுக்கு 2 மார்க். 4 மார்க்கா இருந்துச்சுன்னா 3 மார்க் ப்ரோக்ராம்னா 1.5. சோ கரெக்ட்டா பிரிச்சிருப்பாங்க. லாஜிக்கு போட்டாச்சு. திங்க் we are done with the சரியா. லிஸ்ட் வாங்குறோம், லிஸ்ட் வாங்கிட்டு ஒண்ணொண்ணா எடுக்கிறோம். எடுத்துட்டு இட் இஸ் டிவிசிபிள் பை 2 1 பாத்துறோம். இருந்துச்சுன்னா அப்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ பாப் எழுதுவோம். சொல்லுப்பா பாலா. def pop even. Just pop even. Of even. So while even. while even போட்டாலே போதும். லெந்த் செக் பண்ணனும்ங்கிறது இல்ல. print pop. Sorry, even dot pop. comma end equal to space. என்ன பக்கத்து லைன்ல வருது இல்லையாப்பா? Yes ma'am. எஸ் எப்பவுமே நீங்க ஒரே ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணலாம். இத மாத்தவே தேவையில்லை. நீங்க இந்த இடத்துல ஸ்டாக் எம்டி இல்லையா. அந்த இடத்துல வெறும் எம்டி கொடுத்திருந்தாங்க, இங்க ஸ்டாக் எம்டின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் மேம். ஃபங்க்ஷன் கால் பண்ணிருப்போங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த n வாங்கணும் இல்ல. n வந்து அவங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிளே கொடுத்துப்போம். n is equal to 10 5 3. எல்லா வேல்யூக்கும் வர்க் ஆகணும்னா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இதை காமிக்கிறேன். நீங்க எல்லா வேல்யூக்கும் செக் பண்ணிட்டு தான் சொல்லணுமா. அது கொடுத்த மாதிரியே நான் போட்டேன் அது வர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. எஸ் மா. மேம் இந்த பாப் சொல்லுடா கண்ணா. காதலியே வெளியில என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு. மேம் பாப் ஈவன் ஃபங்க்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாப் ஈவன்ல நம்ம என்ன பண்றோம்னா பாப் பண்ண போறோம்ப்பா. அந்த இருக்கிற ஈவன்ங்கிறதுல இப்ப எல்லாமே ஆட் ஆயிருக்கும் இல்லையாமா. இப்ப நான் புஷ் ஈவன் கூப்பிட்டு தான் என்ன ஆக போகுது, 10 போய் செக் பண்ண போகுது. 10 ஈவன் நம்பர் தான். சோ அது போயிட்டு ஆட் ஆயிட போகுது ஈவன்ல. 5 ஈவன் நம்பர் கிடையாது, 3 கிடையாது. சோ 8 4. சோ 10 8 4 மூணு நம்பர்ஸ் மட்டும் ஈவன்ல இருக்கும். இருக்குமாமா? இருக்கும் தானே. இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஈவன்ல என்ன இருக்கும் புரியுதா? இப்ப வந்து அது இருக்க வரைக்கும் அது ஒண்ணொண்ணா பாப் பண்ணிட்டு, ஒருவேளை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே முடிச்சிட்டோம்னா உடனே வெளியில வந்து ஸ்டாக் எம்டின்னு நான் பிரிண்ட் பண்றேன். புஷ் ஈவன் கால் பண்ணிட்டு பாப் ஈவன் கால் பண்ணிடுவோம். இந்த பாப் ஈவன் எஸ் பாப் ஈவன் வந்து நம்ம எப்பயுமே இது கொடுக்கணுங்கிறதே கிடையாதுப்பா. ஏன்னா இது குளோபல் வேரியபிள். அவங்க கொடுத்திருந்தா நீங்க கொடுங்க, இல்லைனாலும் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இன்ஃபேக்ட் இந்த புஷ் ஈவன்க்கு இருக்க எண்ணையும் நீங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த இடத்துல. ஏன்னா வந்து என்ன நம்ம குளோபலா டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அது கூட தேவையில்லை. ஸோ ப்ரோக்ராம மாத்தி கேட்பாங்க. ஸோ டோன்ட் திங்க் தட் எப்பயுமே புஷ் ஈவனுக்கும் பாப் ஈவனுக்கும் ஆர்குமெண்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை குளோபலா டிக்ளேர் பண்ணா தேவை கிடையாது. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இப்ப கேட்கறாங்க. இது வந்து 2022 இல்லையா. ஸோ 23 24 எல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்மார்ட்டா கேட்கறாங்க அந்த கொஸ்டின்ஸ்.
மேம் எஸ் மா. மேம் இந்த மாதிரி இந்த ஸ்டாக் கோட்லாம் வந்து இதே மாதிரி இருக்கணுமா மேம்? லைக் இந்த இண்டெக்ஸ் இந்த ஃபார்மேட்லயே இருந்தா ஓகே மேம். இந்த ஃபார்மேட்ல இருந்தாதான் அவங்களுக்கு தெரியும். நம்ம எழுதுறோம்னா வேற ஏதாவது கதையெல்லாம் எழுதுனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது இல்ல மேம் நம்ம சுத்தி போட்டா அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க மேம். கொடுக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ப்ரோக்ராம் தான் எழுதணும் ஹரிஷ் எப்பயுமே. முடிஞ்ச அளவுக்கு உன் ப்ரோக்ராம் அவங்களத விட ஷார்ட்டா இருந்தா மார்க் கொடுப்பாங்க. ஆனா அதை விட லென்த்தியா இருந்தா மார்க் கொடுக்க மாட்டாங்க. Yes, அதனால ma'am. நீ இதை விட பெட்டர் லாஜிக் நீ எழுதுனா they will give you marks. பட் இதை விட பெட்டர் லாஜிக் எழுத முடியாது தானே. சோ அதனால Yes, ma'am. இதையே ஃபாலோ பண்ணிடுறது பெட்டர் ஹரிஷ். அவ்வளவு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்கப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு. எப்படி இருக்கோ மார்க்கிங் ஸ்கீம்ல எப்படி இருக்கோ அப்படியே பை ஹார்ட் பண்ணி அப்படியே எழுதிருங்க. உங்களுக்கு ஏன்னா மீனிங் புரியும். நீங்க மீனிங் புரியாம பை ஹார்ட் பண்ண போறது இல்ல. நல்லா மீனிங் ma'am. தெரியும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ராவா யோசிக்காதீங்க. அதெல்லாம் நீங்க காலேஜ் போய் யோசிச்சுக்கோங்க. சரியா? ஓகே கண்ணா, அதே அவுட்புட் வந்தாச்சு நமக்கு. சோ சேம் ப்ரோக்ராம். இது வந்து ஆர் சாய்ஸ்ல இருந்துச்சு அந்த வருஷம். இப்பெல்லாம் கேட்கறது இல்ல சாய்ஸ் எல்லாம். கொஞ்சம் கஷ்டமா தான் கேக்குறாங்க லாஜிக்குமே. இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம். சரியா? சோ இது டன். மூவ் ஆன். சோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இங்க நான் போட்டிருக்கேன். ஓகே, சோ ஐ எம் மூவிங் அஹெட். நீங்க கேட்ட டிக்ஷனரி மாடல் இருக்கு பாருங்க. Write a function in Python, push where S item is a dictionary containing details of stationery items, names of those items in the stack who have a price greater than 75. Display the count of elements pushed. Stack should contain கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா பாப்பே கொடுக்கல அவங்க. அப்ப நீங்க டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கணும். அது இதையும் டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கணும், அவுட்புட்ல இதையும் போடணும். சோ ரெண்டு வேலை இருக்கு உங்களுக்கு. யார் யார் ட்ரை பண்ண போறீங்க? ஹரீஷ் முடிஞ்சது, பாலா முடிஞ்சது, ஜெயபிரஷிதாவா, சம்ஹிதாவா? யார் ட்ரை பண்றீங்க? மத்தவங்களுக்குலாம் ஸ்கூல்ல முடிச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் நாட் ரிக்வயர்ட்மா. ஏன்னா அவங்க கொடுக்கவே இல்லை எதுவுமே, அதனால தேவையில்லைங்க. டிக்ஷனரி மாடல் எடுத்து வச்சுக்கிறேன். ஜெயபிரஷிதா சொல்றியாமா? நான் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா நோ மேம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் இது. ஸ்டாக் பேர் கொடுத்துருக்காங்களா? ஸ்டாக்குக்கெல்லாம் பேரே கொடுக்கல அவங்க. எஸ், யாரும் ட்ரை பண்ண போறது இல்லையா? அதித்தி தெரியுமா? அதித்திக்கு இல்லையா? தெரியாது. ஏன் லிஸ்ட் தெரியும்ல. கிருஷ்ணா ட்ரை பண்ணலாமா? டிக்ஷனரி ஞாபகம் இருக்கா? 11th ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரி. மேம் மறந்து இங்க போயிட்டேன் டி மேம். ஐட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேம் இங்க ஸ்டாட்டிக் டிக்ஷனரியே கொடுத்தாங்க மேம். ஆமா, சோ டி ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு பென் 106, பென்சில் 59, நோட்புக் 80, இரேசர் 25. அதையே சோ பென் 106, பென்சில் 59, நோட்புக் இரேசர். சோ போட்டாச்சு. என்ன பண்ணிருக்காங்க? புஷ் ஆஃப் எஸ் ஐட்டம்னு கொடுத்திருக்காங்க. இங்க டி மேம் நம்ம ஐட்டம். டி ஐட்டம் எடுக்கணும் மேம் பிகாஸ் we defined it as டி ஐட்டம். இல்ல தேவையில்லை இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்னா டெஃப் நீ மாத்தக்கூடாது கிருஷ்ணா இல்லையா? டெஃப் புஷ் போட்டுட்டு நீங்க அவங்க கொடுத்த மாதிரி தான் கொடுக்கணும். நான் கால் பண்ணும்போது நீ மாத்தி கூப்பிடணும். ஓகே மேம். எஸ் ஐட்டம் போட்டோமா? டெஃப் புஷ். சரி ஓகே. டெஃப் எஸ் மா. இல்ல மேம் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. சோ டெஃப் புஷ் பண்ண போறோம். இப்போ எஸ் ஐட்டம் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பண்ண சொல்றாங்க? ஒரு டிக்ஷனரியை வாங்கிட்டு நேம்ஸ் ஆஃப் தோஸ் ஐட்டம்ஸ் whose price is greater than சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் எப்பயுமே புஷ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கவுண்ட் வேற கேக்குறாங்க. சோ ஒரு கவுண்ட் ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. இப்போ ஃபார் என்ன சொல்லிருக்கோம்? டிக்ஷனரி வந்தாலே ஃபார் கீ இன் எஸ் ஐட்டம். இது இல்லாம நம்ம பண்ண முடியாது இல்லையாப்பா? ஃபார் கீ இன் எஸ் ஐட்டம், if
எஸ் ஐட்டம் ஆஃப் கீ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு நமக்கு. ரெண்டா இருந்துச்சுன்னா கீ ஆஃப் 1 or 2 போடுவோம். இப்போ ரெண்டே வேல்யூ, ஒரு கீ இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ எஸ் ஐட்டம் ஆஃப் பென் சொன்னா 106 வரும். எஸ் ஐட்டம் ஆஃப் பென்சில்னு சொன்னா 59 வரும். ஸோ எஸ் ஐட்டம் வாட் எவர் இல்லையா, அந்த டிக்ஷனரியோடைய கீ அப்படின்னு சொன்னோம்னா இட் வில் கிவ் மீ பேக் த வேல்யூ. அப்போ இப்போ எஸ் ஐட்டம் ஆஃப் கீ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 75, அவ்வளவுதான் நம்மளுடைய கோடிங்க. கிரேட்டர் தேன் 75 இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொண்டு போய் ஸ்டாக்ல போட சொல்றாங்க. நான் ஒன்னும் ஸ்டாக்கே டிக்ளேர் பண்ணல. ஸோ ஸ்டாக்கை டிக்ளேர் பண்ணிப்போம். அவங்க பேர் கொடுக்காததுனால நான் சும்மா ஸ்டாக்னே போட்டுக்கிறேன். இப்படி இருந்துச்சுன்னா மட்டும் ஸ்டாக் டாட் அப்பெண்ட், எதை அப்பெண்ட் பண்ண சொல்றாங்க, ஸ்டாக்ல வந்து கீயை போட சொல்றாங்க. கரெக்டா? அந்த ஐட்டம் நேம் மட்டும், ஐட்டம் நேம் ஒவ்வொரு கீயா எடுத்துக்கிறாங்க. அந்த கீயோடைய வேல்யூ 75க்கு மேல இருந்தா மொத்தத்தையும் கொண்டு போய் போட சொல்லல, கீயை மட்டும் தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ கீயை கொண்டு போய் நான் போட்டேன். இப்போ இந்த லாஜிக்ல திஸ் வில் ஒர்க் அண்ட் ஒன்ஸ் ஐ எம் கெட்டிங் இன்சைட் கவுண்ட்டையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். எஸ், இதுக்கு பாப் கொடுக்காதது ஏன்னா அவங்க கவுண்ட் பண்ண சொல்லிருக்காங்கம்மா. கடைசியில பாரு, டிஸ்ப்ளே தி கவுண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் புஷ். என்னமா கவுண்ட் டிக்ளேர் பண்ணி கவுண்ட் பிளஸ் 3 போடலாம் சொல்றியா? இப்பவே போட மாட்டேன் பாது நானு. மேம் எஸ் மேம். மேம் so S item is first an empty dictionary மேம். இப்ப போடுறோம் பாரு, எஸ் ஐட்டம் இனிஷியலா ஒண்ணுமே வேலை இல்ல இருக்கு இல்லையா. நான் இப்ப பாரு புஷ் கூப்பிடும் போது டி ஐட்டம்னு கூப்பிடுறேன். இதை நம்ம படிச்சோம். நம்ம வந்து புஷ்ல கொடுக்கறது தான் ஆர்குமெண்ட், இங்க இருக்கிறது வந்து பெராமீட்டர். ஆனா நம்ம புஷ்குள்ள நான் என்ன கொடுக்குறேனோ அது அங்க போய் சப்ஸ்டிடியூட் ஆயிட்டு அதே வேல்யூஸ் வந்து எஸ் ஐட்டம்க்கு காப்பி ஆயிடும். சரியா? எஸ் ஐட்டம்ங்கிறது டிக்ஷனரி தான்ப்பா, அதுவும் டிக்ஷனரி தான். நீ அது இந்த பிளேஸ்ல we don't know what it is, அங்க சும்மா அங்க இருக்கு. இந்த இடத்துலதான் டி ஐட்டம் என்ன டைப்போ எஸ் ஐட்டமும் அதே டைப்பா மாறிடும். So S item D item equal. Same thing. Yes, they are the same thing. இப்போ இங்க கூப்பிட்டு முடிச்சிட்டோம். D item நே யூஸ் பண்ணிக்கலாமே. பண்ணலாம்ப்பா. அது பண்ண கூடாதுன்னா உங்க பேர் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருக்காங்க இங்க. ஏன்னா நீங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிறீங்களா, இங்க டெஸ்ட் பண்றாங்க. நீங்க அதே போட கூடாதுங்கிறதுக்காக தான் கொடுத்திருக்காங்க. எஸ். இப்போ பிரிண்ட் மட்டும் ஆக்சுவலா இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிட்டு அவங்க அவுட்புட்ல சொன்னது மட்டும் வந்தா போதும். சோ பிரிண்ட் போட்டு the count of elements in the stack. இப்படி போட்டாலே போதும். இது வரைக்கும் போட்டாலே உங்களுக்கு கேட்ட வேலை கிடைச்சிருச்சு. பட் நானா இருந்தா இங்க ஒன்னு செஞ்சிருவேன். இங்க வந்து நான் பிரிண்ட் பிரிண்ட் ஸ்டாக். நம்ம இங்க ரிட்டர்ன் யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாமாப்பா? ரிட்டர்ன். இங்க ரிட்டர்ன் போட்டா அப்ப ரிட்டர்ன் கவுண்ட்னு போட்டுட்டு இங்க வந்து பண்ணணும். அதை இப்போ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 போட்டுட்டு ரிட்டர்ன் யூஸ் பண்ணிட்டு, ஆமா எல்லாம் வந்து இங்க பண்ண முடியாது இல்லையா, இங்கேயே பண்ணணும். ரிட்டர்ன் யூஸ் பண்ணலன்னா நம்ம இங்கேயே பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க ரிட்டர்ன் கவுண்ட்னு போட்டுட்டு வெளியில வந்துட்டு பிரிண்ட் பண்ணலாம். சரியா? ஒண்ணு உள்ளேயே பிரிண்ட் பண்ணலாம், இல்ல வெளியே பண்ணலாம். அதை அவங்க கிளியரா அங்க கொடுக்கல. ஏன்னா நம்ம கவுண்ட் இங்க தான் டிக்ளேர் பண்ணிருக்கோம். சோ எஸ் மா ஹரிஷ், இங்க நம்ம கவுண்ட் கொடுக்க முடியாதுல மேம். இங்க ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணாதல மேம் அந்த கவுண்ட் பண்ணிட்டோம். ஆமா பாப்பா, நம்ம என்ன பண்ணோம்னா இங்க ஃபங்க்ஷன் நேம கால் பண்ணோம். இல்லனா நம்ம இங்க வந்து ஒன்னு பண்ணிப்போம். மேம் இதுக்கு பதிலா லென் ஆஃப் ஸ்டாக்னே போட்டுறலாம் மேம். ஆமா அது கூட பண்ணலாம். கவுண்ட் அப்போ கவுண்டே போட தேவையில்லையே, நம்ம கவுண்ட் வேரியபிள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே இருங்க வரேன். அப்போ ஒண்ணு இப்படி பண்ணிட்டு இங்க வந்து சீன்னு போடணும். இல்லனா அந்த லெங்த் கூட நல்லா இருக்கும். ஆமா. சோ பிரிண்ட் ஸ்டாக் இங்க போட்டுட்டு வெளியில வரும்போது அப்ப கூட ஸ்டாக் வெளிய பண்ணிருக்கோமா, அப்பனா வர்க் ஆகும்பா. எஸ் பா. சரி ட்ரஸ்ட் இத ட்ரை பண்ணுவோம். வர்க் ஆகாதான் அப்புறம் மாத்தும். மொத்தமா ஒரு அது 5 ப்ரோக்ராம் இருக்கும்பா. முடிச்சீங்கன்னா அது மொத்தமா முடிஞ்சிச்சு. வேற எதுவுமே இல்ல ஸ்டாக்ல படிக்கிறதுக்கு. அது லிஸ்டா வருது. சரி ஓகே. அவங்க ஸ்டாக்க பிரிண்ட் பண்ண சொல்லலாங்க. பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதே மாதிரி பிரிண்ட் பண்ணணும். பட் பிரிண்ட்லாம் அவங்க பண்ணவே சொல்லல. So pen and notebook is there in the stack. The count of elements in the stack is 2. So ஒருவேளை if you really want to நான் இங்கேயே பிரிண்ட் பண்ணிருக்கேன் இந்த क्वेश्चनல. நான் ஒரு மாடல் இங்க போட்டிருக்கேன். அடுத்த மாடல் நான் உங்களுக்கு காப்பி பண்ணிடுறேன் அதே மாதிரி. சரியா? பிரிண்ட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க அதை பாப் பண்ணணும். ஒண்ணொண்ணா
சோ அவங்க பிரிண்ட் பண்ண சொல்லாததுனால நான் ஜஸ்ட் அதை யோசிக்கவே இல்லை. அவங்க பிரிண்டே பண்ண சொல்ல. ஸ்டாக் ஷுட் கண்டெயின் நோட் புக் பென்னு சொல்றாங்க. நம்ம அது கண்டெயின் ஆகுது அங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, நான் எடுத்துக்கிட்டேன். அவுட்புட் ஷுட் பி கொடுத்தாங்கன்னா தான். சொல்லுப்பா. இங்க வந்து அந்த ஸ்டாக் ஷுட் கண்டெய்னுங்கிறதே அவங்க அந்த பாப் நம்ம பிரிண்ட் பண்ற ஆர்டர்ல தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அது அவுட்புட் ஷுட் பி அவங்க கொடுக்கலையே. அவுட்புட் ஷுட் பின்னு கொடுத்துருக்கிறதுல கவுண்ட் மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. அவுட்புட் ஷுட் பி தான் நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹரிஷ். மத்தது வந்து நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, கொடுத்தா தப்பு போட மாட்டாங்க. நீ நல்லா பண்ணி எக்ஸ்ட்ராவா வந்து அதை எழுதுனா தப்பு போட மாட்டாங்க. அதுக்கு அவங்க கேட்டிருக்கிறதுக்கு மார்க் இருக்கும். எஸ் மேம் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த புஷ் வந்து கம்பல்சரியா கொடுக்கணும். எல்லா ஃபங்க்ஷன்லயும். ஆமா. சரி, ஸ்டாக்னாவே 2 தான்ப்பா கொடுப்பாங்க. ஒரு புஷ் பாப், சம்டைம்ஸ் டிஸ்ப்ளே கேட்பாங்க. அந்த 3 ஃபங்க்ஷன் தான் அதுக்கு பேரே அங்க. அந்த 3ஐயும் அவங்க क्वेश्चनலயே கொடுத்துருவாங்க. என்ன பேர் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க கொடுத்திருக்க நேமே நீங்க யூஸ் பண்ணணும். சரியா? இது என்னது? லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் மாடல் நினைக்கிறேன் இது. சரி, என்ன பண்ணிருக்காங்க? क्वेश्चन படிப்போம். List contains the following structure: 1, 2, 3 push element, pop element. Post details 3 இருக்கு. Stack should contain 2. சரி, ஓகே. ப்ரோக்ராம் ஈஸி தான். அது எழுதும்போது கஷ்டமா இருக்கும்போது நினைக்கிறேன். நமக்கு பெருசு பெருசா கொடுத்துருக்காங்க பேரெல்லாம். சரி, வேற யார் பாக்கி இருக்கீங்க? அதித்தி ஒரு ஆப்ஷனல். அதித்தி நீ தான் அதித்தி சொல்லணும். எனக்கு ஆர்டர்ல நீ தான் நெக்ஸ்ட் இருக்கு. ரிஜகத்தி சொல்றியாமா? ரிஜகத்தி பிடிப்போம். ஹரிஷ், எஸ் ஹரிஷ், நீ சொல்றியா அந்த क्वेश्चन? அடுத்த क्वेश्चन சொல்லு. நீ இந்த क्वेश्चन விடு. ஓகே. ரிஜகத்தி இருக்கியாமா? ட்ரை பண்ணலாமா இந்த क्वेश्चन? ஸ்டாக் தான். ஸ்டாக் வந்து லிஸ்ட் தான். நீ கஷ்டப்படுற அளவுக்குலாம் அப்படி ஒன்னும் புது கான்செப்ட் இல்ல. சரி, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸ்டாக் வந்து யூனிவ் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. சொல்ல போறியா ஹரிஷ்? கேட்கவா? ட்ரை பண்ண போறியா இல்லையா? அப்படி பேச மாதிரி தெரியல என்கிட்ட. நியூ பீப்புளை விட்டுருக்கேன். போனா போதுன்னு ஒரு கிளாஸ் விடுவேன். அதுக்கப்புறமா திருப்பி உங்களை தான் கேட்க ஆரம்பிப்பேன். ஹர்ஷிதா நடத்தலன்னு சொல்லிட்டா. சொல்ல மாட்டேன் சொல்லிட்டா ஹர்ஷிதா. சரி ஹரிஷ் சொல்லு. ஹரிஷ், யூனிவர்சிட்டி போட்டாச்சு. டெஃப் புஷ் எலிமெண்டா? டெஃப் புஷ் அண்டர்ஸ்கோர் எலிமெண்ட். மேம் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ வந்து இவங்க வந்து இது சிங்கிள் ஸ்டாக் தானா மேம்? இப்படி போட்டுக்கணும். அவங்க லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் டீடைல்ஸ் இப்படி கொடுத்திருக்காங்க. லிஸ்டுக்குள்ள ஒரு 3 வேல்யூ இருக்குமா மேம்? அந்த மேட்ரிக்ஸ் மாதிரி. ஆமா ஆமா. 2 lakh தானே. 1 2 3 4 5 6. ஆமா. MBA அவங்க வந்து ஆர்குமென்ட் பாஸ் பண்ணல பாருங்க இங்க. இது வந்து ஐ திங்க் சாம்பிள் பேப்பர்னு நினைக்கிறேன். சாம்பிள் பேப்பர் ஆஃப் போன வருஷத்துக்கு சாம்பிள் பேப்பர் இது. மேம் இந்த வருஷம் எதுக்குமே சாம்பிள் பேப்பர் கொடுக்கல. அதுவே ஒரு பயமா தான் இருக்கு எனக்கு. மேம் சொல்லுப்பா. இங்க வந்து நம்ம புஷ் எலிமெண்ட்ல வந்து பாராமீட்டர் வந்து நம்ம எல்லோட உள்ள இருக்க வேல்யூஸை வந்து வெளியே லூப் வழியா கொடுக்கலாமா மேம்? ஃபார் ஐ இன் எல்னு கொடுத்து. ஆமா ஆமா. ஆனா உள்ள பாராமீட்டர் கொடுக்க கூடாது நீ. ஏன்னா அவங்க பாராமீட்டர் கொடுக்கலையோ. அவங்க கொடுத்திருக்க ஸ்ட்ரக்சர்ல பாராமீட்டர் இல்ல. அப்ப நீ இந்த குளோபலா டிக்ளேர் பண்ணிட்டு தான் क्वेश्चन பண்ணனும். நீயா கொடுக்க கூடாது பாராமீட்டர். அவங்க கொடுத்திருக்க டிசைனை மாத்த கூடாது நம்ம. ஓகே. அவங்க கொடுத்தா we have to give. இல்லனா we have to use only empty things and use as BA கேவலப்பா 1 lakh ஃபீஸா? சரி, 1 2 3 ஜீரோஸ் கரெக்டா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தப்பா வந்துச்சுன்னா பாப்போம். ஓகே கண்ணா. ஒரு லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் டீடைல்ஸா நான் எடுத்திருக்கேன். இது இப்போ இது வெளியில இருக்கு. உள்ள வந்தாச்சு. எல்ல தான் நான் யூஸ் பண்ணனும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எல் தான். அதான் குளோபல் வேரியபிளா இருக்கு. சொல்லு ஹரிஷ், என்ன பண்ணனும்? வேணாம் தேவையில்லையே. எக்ஸஸ் தான பண்ண போறோம். ஃபார் ஐ உனக்கு ஃபார் ஐ இன் எல். சரி. என்ன கொடுத்திருக்காங்க? I of 1 is greater than 1 lakh. நம்ம அந்த யூனிவ் ஸ்டாக் யூனிவ் டாட் அப்பண்ட் I of 0 கேபிட்டல் I of 0 0 மட்டுமா போடுறாங்க? ஐ மொத்தமா தானே போடுறாங்க. அப்படியே? ஆமா, ஐ தானே போடணும். எல்லாம் ஃபுல்லாவே இருக்கு. இந்த ஸ்டாக் ஷுட் கண்டெயின் MBA ஃபுல்லா மொத்தமா தான் போடுறாங்க. சோ அந்த மொத்த ஐ, அந்த மொத்த லிஸ்டையும் போட்டுறாங்க. சோ யூனிவ் டாட் அப்பெண்ட் ஆஃப் ஐ போட்டாச்சு. அவ்வளவுதானா? யாருப்பா உனக்கு? கீர்த்தனா, தன்யஸ்ரீ, எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா இது என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு? ஃபார் ஐ இன் எல், ஃபார் ஈச் எலிமெண்ட் இன் எல் அதை எடுத்து ஃபர்ஸ்ட் 1 0, அடுத்தது 1, அப்புறம் 2, 3 எலிமெண்ட் இருக்கீங்க. அதுல
சென்டர்ல இருக்க ஃபீஸை மட்டும் செக் பண்ணிக்கிறோம். கிரேட்டர் தேன் 1 lakh. மேம் பிஏக்கு எஸ்மா. மேம் எல் வந்து நெஸ்டடா இருக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்லைன்னா ப்ரோக்ராம் போட முடியாது இல்ல. இங்க 3 கொடுத்துருக்காங்களே, அப்ப நம்ம என்ன பண்றது அது இல்லையா? ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுன்னா ஓகே நம்ம மேம். ப்ரோக்ராமே போட முடியாது. அவங்க அதை எக்ஸ்பிளிசிட்டா ஆ கொடுக்கல. ஆனா we have எஸ் to மேம். understand that that is what it means. சோ இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்டாங்க. இந்த ஓகே சாம்பிள் மேம். பேப்பர் பார்த்து தான் நாங்களே படிச்சோம் இது. சோ டெஃப் நெக்ஸ்ட் வெரி ஈஸி பாப் எலிமெண்ட் பாப் வந்து எலிமெண்ட். அதேதான் அது. பாப் யூஸ் பண்ணு. இங்கேயுமே எதுவுமே ஆர்குமெண்டே கொடுக்கல. சோ நான் திருப்பி அதேதான் while While univ. எஸ் மேம். பிரிண்ட் நீங்க எதுவுமே யூனிட். பண்ண தேவையில்லை இல்லையா? சோ print univ dot pop இல்லையாப்பா? எஸ் மேம். எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கணும். மேல கீழே பிரிண்ட் ஆகுது, அப்ப அப்படியே விட்டுறலாம். எல்ஸும் தேவையில்லை மேம். ஆமா, அவங்க ஸ்டாக் எப்படி கொடுத்துருக்காங்களே இப்ப டிஸ்ப்ளே அண்டர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க பாரு. கொடுத்துருக்காங்களா மேம்? இதோக்கு பாரு. ஓகே மேம். சரியா? சோ கொடுத்தா மேம் எல்ஸ் போட்டு ஆனா அவுட்புட் அங்க கொடுத்துருக்காங்களா மேம்? இல்லையா டிஸ்ப்ளே அவுட்புட் ஸ்டாக் ஷுட் கண்டெயின் கொடுத்துருக்காங்க. இதுல அவுட்புட்டே கொடுக்கல அவங்க. ஆனா அவங்க இங்க பண்ண சொல்லிட்டாங்க. இதுல டிஸ்ப்ளே அண்டர் டிஸ்ப்ளேன்னு சொல்லிட்டாங்கன்னா பண்ணணும்ப்பா. To pop the object from the stack and display it. First line. Also display underflow when there is no element in the stack னு சொல்லிருக்காங்க. அதனால அவங்க டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்கன்னா நம்ம பண்ணணும். இது அடுத்த லைன்ல வரும் கரெக்ட்டா மேம்? நம்ம எண்ட் யூஸ் பண்ணல. ஆமா. இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டர்ஃப்ளோன்னு. அது கட்டா இருக்கும்பா மோஸ்ட்லி இங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகே. அப்படிதான் இருக்கணும். கொஸ்டின்ல நான் போடும்போது கட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். அவங்க கிளியரா கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர்ல எரரே இருக்காது உங்களுக்கு. அண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு மார்க் தான். சோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பாப் எலிமெண்ட். எஸ் மேம். சோ ஆர்குமெண்ட் இல்லாம கூப்பிடுற மாடல். எனக்கு தெரிஞ்சு கட்டு தான் இருக்கணும் இங்க. சரியா? ப்ரோக்ராம் நான் இங்க போட்டிருக்கேன். நான் எக்ஸ்னு வச்சிருக்கேன். ஐன்னு வைக்க மாட்டேன் ஹரிஷ். நானு நீங்க எப்படியும் நான் ஐ எக்ஸ்லாம் உங்களோட சாய்ஸ் தான். ஓகே மேம். சரியா? இங்க அண்டர்ஃப்ளோ இருக்குக்கண்ணா. இந்த ஸ்டாக் ஷுட் கண்டெய்ன்ல இங்கேயும் அண்டர்ஃப்ளோ இருக்கணும். எஸ் போட்டோம். அடுத்த ப்ரோக்ராம்ல யார் வேணா ஆன்சர் பண்ணணும். இப்போ இதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தான் விட போறேன். ஏன்னா இது அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் பாருங்க. கச்ச 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 பெருசா இருக்கே தவிர போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அங்க இருந்த மாதிரியே தான் இங்கேயும் வந்து ஒரு நெஸ்டட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க கொடுத்துட்டாங்க ஒழுங்காவே உங்களுக்கு. நெஸ்டட் லிஸ்டாவே கொடுத்துருக்காங்க. அதே புஷ் எலிமெண்ட், அதே பாப் எலிமெண்ட், ஸ்டாக் எம்டி டிஸ்ப்ளே பண்ணணும். சேம் மாடல் தான். நான் உங்களுக்கு இதை பண்ணல. நெக்ஸ்ட் போறேன் நானு. சொல்றீங்களா அது எனக்கு? ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி கண்டெய்னிங் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் 3 டெஸ்ட் சீரிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 3 மார்க் இங்க இருக்கு. எனக்கு தேவையான அன்லைன் பண்ணிக்கிறேன். TS3ல மட்டும் 80க்கு மேல வாங்கினா கொண்டு போய் அங்க சேர்க்க சொல்றாங்க. பாருங்க. Call both functions to execute the queries. மேம் இங்க எண்ட் தேவையில்லை மேம். நம்ம பாப். ஆமா, இங்க அவங்க எதுவுமே எனக்கு தெரிஞ்சு உங்களை வந்து எண்ட் தேவையில்லை. ஏன்னா கீழே கீழே வருது நீ சொல்ற மாதிரி. ஸ்டாக் எம்டியும் கொடுத்துருக்காங்க. ஜெய பிரஷிதா உன்னதான் கேட்க போறேன். ரொம்ப நேரம் ஆச்சு, சொல்லு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி மாடல். சோ எல்லாத்துக்குமே வந்து ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ இட் டசன்ட் மேட்டர் நோ வெதர் யூ கால் இட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர். நீங்க வேணா ஃப்ரண்ட்லயே கொடுத்துக்கலாம். இருக்கியாமா ஜெயபிரஷிதா? சொல்ல போறியா? வேற யாரையா கேட்கவா? எஸ்ஸா? காதுலே விழல. ட்ரை பண்றேன் மேம். ட்ரை பண்றியா? *stack equal to empty போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட். எஸ் கேபிட்டல். அவங்க கொடுத்துருக்க அதே ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணிருங்க. பாதி டீச்சர்ஸ் விட்டுருவாங்க, சில பேர் மார்க் குறைப்பாங்க. சோ போட்டாச்சு. அப்புறம் வந்து அதையும் போட்டுருவோமா? காப்பி பேஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல இதுல இருந்து. சரி 5 டப்புலா இருக்கு பாத்துக்கோங்க. 87, 68, 89 பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. 10 ஸ்டூடெண்ட் ஐடி 10 வந்து 57, 54, 61. அடுத்து வந்து 12. எத்தனைமா வேணும் நமக்கு? 12 போதுமா? 2 போட்டுருவோமா? 71, 67, 90. ஓகே, என்ன வேணும்? TS3 greater than or equal to 80. போதும். 3 டேட்டா போதும் நமக்கு. சரியா? 3 டேட்டா போட்டிருக்கேன். இப்போ நம்ம இங்க வந்துருவோம். புஷ் எலிமெண்ட்ஸ். ஓகே, TF push element
Student stack, student. தேவையில்லை ஆக்சுவலா, பட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே போட்டுக்கலாம் நம்மளுமே. இட் அலவுஸ் புஷிங் ஐடிஸ் ஆஃப் தோஸ் எலிமெண்ட்ஸ். ஓகே. ஃபார் கீ இன் போடுறியா? For key in student. Yes, you want to go dictionary. If key, sorry, student dict of key of 3, ma'am. ஆமா, இல்ல, ஸ்டூடண்ட் டிக்ஷனரி ஆஃப் Key of கீயோட 2. கீயோட 2 0 1 2. ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து TS3 ன்னு கேட்டிருக்காங்க. ஆனா ஸ்டெப் பாருங்க, டிக்ஷனரி பேசிக்ஸ் கொஞ்சம் 11th நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டாக் நல்லா பண்ண முடியும். ஏன்னா டிக்ஷனரி மாடல் வர்றதுனால ஸ்டூடெண்ட் ஸ்கோர் டிக்ஷனரியோட கீன்னு சொன்னோம்னா அது வந்து 5 10 12 3 வேல்யூ எடுத்துக்க போகுது. அப்போ 5ல ஃபர்ஸ்ட் 2 டைமென்ஷனல் அரே மாதிரி நீங்க மேட்ரிசஸ் போடுறீங்கல்ல மேக்ஸ்ல அந்த மாதிரி. அப்போ அங்க போயிட்டோம், 5 கிட்ட போயிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் 0 1 2. ஸோ TS3 வந்து அந்த லாஸ்ட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் 89 எடுக்க போகுது. இட் இஸ் கிரேட்டர் தேன் 80 ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 கொடுத்துருக்காங்கப்பா. இல்லையா? இருந்துச்சுன்னா அப்பெண்ட் பண்ண சொல்றாங்க. என்ன தப்பெண்ட் பண்ண சொல்றாங்க? ஃபுல்லாவா அந்த வேல்யூ மட்டுமா? நமக்கு என்ன அவுட்புட் ஷுட் பி பாருங்க, ஐடி மட்டும் தான் வேணும். கரெக்டா ஜெயபிரஷிதா? அவங்க வந்து என்ன இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அடுத்த வருஷம் கேட்டாங்கனாலுமே கூட லாஜிக் ஆஃப் தி ப்ரோக்ராம் will never change. It will be the format will be the same. இப்போ இங்க வந்து அவுட்புட்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 18 14 12 தான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ ஐடியை மட்டும் தான் அவங்க பிரிண்ட் பண்றாங்க. அப்போ ஐடியை பிரிண்ட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுவீங்க. அடுத்த வாட்டி என்ன பண்ணலாம், அவங்க ஐடியை பிரிண்ட் பண்ணாம நீங்க வந்து ஐடி கூட சேர்த்து டோட்டலை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா கால்குலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்னதா எங்கேயாவது சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர வேற எதுவும் மாத்த மாட்டாங்க. ஸோ டிக்ஷனரி தரவா தெரிஞ்சிச்சுன்னா, ஒருவேளை இங்க டோட்டல் கேட்கறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், கீ ஆஃப் 0 கீ ஆஃப் 1 கீ ஆஃப் 2 மூணுத்தையும் எடுத்து ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து அப்பெண்ட் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ சொல்ல முடியாது. பட் ஜஸ்ட் சேயிங், ஒருவேளை தப்பா கேட்கணும்னா அப்படிதான் அவங்க கேட்க முடியும். பட் அதை கேட்கணும்னா ஆர் சாய்ஸ் கொடுத்து கேட்கணும். ஏன்னா ஒரு புது லாஜிக் அவங்க போறாங்க. ஸோ ஆர் சாய்ஸ் கொடுத்து தான் கேட்பாங்க. விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து மேண்டேட்டரி கொஸ்டின் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா முன்னாடி வந்து எப்படி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, லிஸ்ட் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் லிஸ்ட்ல இருந்து டிக்ஷனரியை சேர்க்கும் போது போன வருஷம் வரைக்கும் லிஸ்ட் ஆர் டிக்ஷனரி சாய்ஸ் இருந்துட்டே வந்துச்சு உங்களுக்கு. ஸோ பசங்க ஒரு மாடல் படிச்சாலே ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாக்ல இருந்து அந்த ஆர் சாய்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் நோ லாங்கர் இட் வில் பி லைக் யூ ஹேவ் டு ஸ்டடி போத் த மாடல்ஸ். லிஸ்ட்டும் படிக்கணும், டிக்ஷனரியும் நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் இயருக்கு போகும்போது லாஜிக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி மாத்துவாங்க. ஸோ we will have some time. அதுக்குள்ள சாம்பிள் பேப்பர் கொடுக்கலன்னா we will know that they can ask you only this much. சரி, அப்பெண்ட் பண்ணிருக்கோம், எதை பண்ணிட்டோம், கீ பண்ணிட்டோம், முடிஞ்சதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? DF pop element of stack, student stack. Push elements, right? Pop elements. Yes, ma'am. While student stack. இது உங்க ஸ்கூல்ல ஒரு வேலை ஃபார்லாம் போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியலப்பா. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அப்படி படிச்சுக்கோங்க. பட் பெஸ்ட் இதுதான். ஏன்னா போர்டு எக்ஸாம் ஆன்சர் கீழே வயல் தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டா பெட்டர் நமக்கு. நாளைக்கு சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மார்க் வருது சேலஞ்ச் பண்றீங்கன்னா அவங்க எங்க சேலஞ்ச் பண்றீங்கன்னு கேட்பாங்க. போர்டு எக்ஸாமோட மார்க்கிங் ஸ்கீம்ல தான் நம்ம சேலஞ்ச் பண்ணணும். அப்போ ஒருவேளை இந்த வருஷம் மார்க்கிங் ஸ்கீம் தப்பா கொடுத்தாலுமே கூட நம்ம 2023 மார்க்கிங் ஸ்கீம் எடுத்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். அப்ப நம்ம சொல்லலாம், நீங்க 2023 நீங்க தான் சொல்லிருக்கீங்க இப்படி பண்ண சொல்லி, அப்ப இப்ப மாத்தக்கூடாதுன்னு நம்ம சொன்னா கண்டிப்பா நமக்கு மார்க் கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போர்டு எக்ஸாமோட மார்க்கிங் ஸ்கீமை ஸ்ட்ரிக் ஆன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த புக்ல படிச்சோம், ஆஸ்வால்ல படிச்சோம், அங்க படிச்சோம் எல்லாம் சொன்னோம்னா கூட they might not give us the full marks. பட் போர்டோடைய மார்க்கிங் ஸ்கீம் ஃப்ரம் 2019 நம்ம கிட்ட இருக்கு. 2019 20 எல்லா பேப்பர்ஸும் நம்ம எடுத்து அதோடைய மார்க்கிங் ஸ்கீம் படி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா எந்த ப்ரோக்ராமே நமக்கு ப்ராப்ளமே வராது பின்னாடி. ஓகே, இது போட்டா என்ன பண்ணணும், print student stack dot pop. Else print empty, stack empty. ஒர்க் ஆகுமா ஜெயபிரிஷிதா? கரெக்டா சொல்லிட்டியா ப்ரோக்ராம்? எனக்கு அவ்வளவுதானா? கூப்பிடணுமா ஃபங்க்ஷன்ஸ்? எப்போ? அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கால் எலிமெண்ட்ஸ் கால் பண்ணிடுவோம். ஓகே,
மேம் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் தரல. ஆமா கரெக்ட் கொடுக்கணும், ஏன்னா மேல இருக்கு இல்லையா, அதனால. ஓகே, ஸோ நான் மேல 2 ஆர்குமெண்ட். நான் 2 தான் கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ 12 5 நான் 18 14 கொடுக்கவே இல்லை. ஸோ 12 5 ஸ்டாக் எம்டின்னு வந்துருச்சு. சரியா? ஒர்க் ஆயிடுச்சு ரிஷிதா, குட். ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு போடணும். ஓகே, இது நீங்க தான் இப்போ ட்ரை பண்ண போறீங்க. நீங்களே ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. இதுதான் இந்த வருஷத்துக்கான கொஸ்டின், 2024ல கேட்ட கொஸ்டின், போர்டு எக்ஸாமோட கொஸ்டின். இதுல ஒரு சின்ன லாஜிக் கேட்டிருக்காங்க பாருங்க. அதனால தான் நான் சொல்றேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் இதுலன்னு சொல்லிட்டு. கொஸ்டின் படிங்க. கொஸ்டின் படிச்சு பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவுதான் கொஸ்டின். நமக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. யார் ரெடி ஆறீங்களோ ரெடி ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க எனக்கு அப்புறமா யார் ட்ரை பண்ண போறீங்க. நிறைய பேர் தேவையில்லாம அதுல மார்க் வர லூஸ் பண்ணாங்க இந்த வாட்டி. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு கஷ்டமான. ஹரிஷ் வர ஹரிஷ் ஒரு நிமிஷம். டைப் காஸ்டிங்கும் பண்ணலாம், இல்ல நம்ம இந்த ரிமைண்டர் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். டைப் காஸ்டிங் பண்ணலாம் சொல்றியா? ஒரு லைன்ல பண்ணலாம் ஆக்சுவலா. இது ஒரே லைன்ல ஆன்சர் பண்ற மாதிரி தான். இதுக்கான 2 லாஜிக் கொடுத்திருக்காங்க. மேம் இல்லனா நம்ம அந்த இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம். நம்ம மாடுலஸ், ஃப்ளோர் டிவிஷன் அதுல கவுண்ட் போட்டுக்கலாம். ஆமா, பட் நீ வந்து இங்க வேற என்ன லாஜிக் யோசிக்கிறீங்க இதுக்கு பார்த்ததும்? ஏன்னா எக்ஸாம் ஹால்ல இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தா டென்ஷன் ஆயிருவோம் நம்ம இல்ல. இந்த நம்பரை நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வர்ட் பண்ணிட்டு அப்புறம் லெந்த் போடுறதாம். அதுதான் பெட்டர்னு நான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட். சோ இத எடுத்துட்டு இத வந்து இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் 1 2 3 னு சொன்னா it will give you 1 2 3 கன்வர்ட் பண்றதுக்கு. டைப் காஸ்டிங். சோ இது பண்ணிட்டு நம்ம உடனே லெந்த் ஆஃப் கொடுத்தோம்னா ஒரே ஸ்டெப்ல நமக்கு வந்து 5 வந்துரும். சோ அதுதான் ஈஸியர் மெத்தட். நீ சொன்ன மாதிரி பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணனும்? while பண்ணனும் இல்லையா? while n is not equal to 0. ஓகே மேம். n is equal to n. இல்ல மேம். n டபுள் பார் மேம். count plus equal to 1. இப்படி போடலாம். ரெண்டு லாஜிக்ல எது வேணா யூஸ் பண்ணலாம்ப்பா. இது போட்டுட்டு length of whatever string, length of n இல்லையா? n is equal to str of whatever and length of n போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இங்க வந்து count will give you the number of letters. சோ அந்த நேரத்துல நீங்க போடுறதுதான். சோ போடலாமா? அப்படியே நிமிஷம். Last question, just 5 minutes. இத முடிச்சிட்டோம்னா நமக்கு எல்லா மாடல்ஸும் முடிஞ்சிரும். I thought I'll complete with the board exam question. ஏன்னா இந்த லெவல் தான் எக்ஸாம்ஸ் கேக்குறாங்க. இதான் லேட்டஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு. இதுவுமே கொஞ்சம் ஆக்சுவலா அன்எக்ஸ்பெக்டட் क्वेश्चन தான். யூசுவலா இது கேட்டதே இல்ல அவங்க இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ற மாதிரி இது வரைக்கும் ஸ்டாக்ல அவங்க கேட்கவே இல்ல. பட் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. கன்சிடர் a list. ஆனாலும் சொல்றேன் இதுல 2.5 மார்க்ஸ் பசங்க வாங்கிட்டாங்க இந்த क्वेश्चनக்கு. ஏன்னா வந்து மத்த skeleton of the program உங்களுக்கு சேஞ்சே ஆகாது. கன்சிடர் லிஸ்ட் நேம் nums which contains random integers. சரி, அப்ப nums-னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அத நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேங்க. nums is equal to அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அது வந்து 213, 10025 167, 254923. சும்மா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன்ப்பா. போட்டாச்சு. Write the following user-defined functions in Python and perform the specified operations on a stack named bignums. So first போட்டாச்சு. சம்யுக்தா ட்ரை பண்ணலாமா? என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்? ஆர்குமெண்ட் கொடுக்கல. It checks every number from the list nums. தெரியாமா? for each number in nums என்ன செக் பண்ண போறோம் நம்ம? அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா if len of str of n is greater than or equal to 5. கரெக்டாப்பா? ஒர்க் ஆகுமா? length of str of first நம்பரை ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிறேன். மாத்திட்டு அதோட லென்த்தை கண்டுபிடிக்கிறேன். if it is greater than or equal to 5 then I am going to push it into bignums. bignums dot yes ma. Yes ma'am. append n இல்லையா? நம்பரை கொண்டு போயிட்டு append பண்ணியாச்சு. நான் கன்வெர்ட் பண்ணலாங்க. அந்த string of n ன்னு போடுறதுனால n மாற போறது இல்ல.
சரியா? So இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் அது யூஸ் பண்ணிக்க போகுது. ஒரிஜினல் n will remain as the number n itself. Yes, ma'am. So இப்போ def pop big இல்லையா? It pops the numbers from the stack big nums and displays them. The function should also display stack empty when there are no more numbers left in the stack. இத மாத்தவே மாட்டேங்கிறாங்க இல்லையா? So while big nums ஒரே லைனா next line தானே? நெக்ஸ்ட் லைன் தான். Next line. இது ஒண்ணுமே மாறுறதுக்கு எதுவுமே இல்லப்பா. ஈஸி 1 mark to scoreனு சொல்லணும் இது நம்ம. அவ்வளவுதான். எப்பயுமே அதேதான். என்ன சென்டென்ஸ் 1 மார்க் தானா மேம்? இந்த பாப் பிக்கு 1 மார்க் ஆக்கிடுவாங்கப்பா. மேல லாஜிக் இருக்குல்ல, அதனால அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துப்பாங்க. ஓகே மேம். அவ்வளவுதான் நினைக்கிறேன். பவர் ஆகுமா? ரன் பண்ணுவோமா? கூப்பிடணுமா அந்த ஃபங்க்ஷன்ஸ்? ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டாமா? எனக்கு அதான் வைல்க்கு ஃபைலுக்கு அடுத்து வர பிரிண்ட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பிக் நம்ஸ் டாட் பாப் தேவை. பிரிண்ட் தானே கொடுத்துருப்போம். டைரக்டா பிரிண்ட் பண்ண போறோம், அவ்வளவுதானே. வேற என்ன ஸ்டேட்மெண்டா கொடுக்க போறவங்க? இல்ல லைக் இஃப் நாட் எம்டி அந்த மாதிரி. இல்ல அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன், வைல்னே போட்டிருக்கேன். அதுக்கு நான் சொன்னேன்ல போனதுல வந்து while big nums length of big nums not equal to 0னு போடலாம் ஒரு ஆப்ஷன். while big nums is not emptyன்னு செக் பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம். is not nullனு போடலாம். பட் அதெல்லாம் தேவையில்லை. டைரக்டா while big numsனா it means that big numsல நம்பர்ஸ் இருக்க வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் பாப் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எம்டியா இருக்க போகுது. சோ இது மட்டும் போட்டா போதும்பா. சரியா? வேற எப்படி வேணா எழுதலாம், தப்பு இல்ல. சொல்லு ஹரிஷ். ஓகே மேம் இதே தான மேம் அந்த ஃபைல் ஹேண்ட்லிங்ல இஃப் நாட் எக்ஸ் பிரேக். இல்ல ஆனா அதுல if not xன்னு போடுவோம்ல அதுல. நம்ம அவ்வளவுதான் கொடுத்திருந்தோம்ப்பா. 2 நம்பர் தான் நமக்கு greater than 5 இருக்க நம்பர்ஸ் 2 தான் நம்ம கொடுத்தோம். அது 2 with stack empty நமக்கு வந்துருச்சு ஆன்சர்ல. ஓகேவா? So this is what I wanted to do today. Stacks வந்து குட்டி டாபிக் உங்களுக்கு. So I think I'm done with it. இந்த மாடல்ஸ் நீங்க ஒரு ரீடிங் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதை பாக்குறீங்களான்னு தெரியல. So all possible questions with answers நான் உங்களுக்கு அந்த கூகுள் டிரைவ்லயும் போட்டிருக்கேன். உங்களுக்கும் நான் கூகுள் கிளாஸ் ரூம்லயும் இருக்கு உங்களுக்கு. ஒரு வாட்டி ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா spend 1 hour 2 hours on that and complete that concept. அப்ப அந்த கான்செப்ட் நீங்க ஒரு டிக் போட்டுக்கலாம். அப்ப இன்னைக்கு இது ஒரு 3 மார்க்ஸ் பிளஸ் ஒரு 1 மார்க் கேட்பாங்க. ஒரு MCQல 1 மார்க் வரும். அதுல மோஸ்டா புஷ் பாப் அந்த லிஃபோ பத்தி அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டினா தான் இருக்கும் அது. சோ நீங்க அந்த 4 மார்க்குக்கு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 70 மார்க்ஸ்க்கு ஆல்ரெடி ஃபினிஷ்ட் ஃபார் திஸ். இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் மறக்கவே கூடாது. ஒரு 5 ப்ரோக்ராம் நீங்க எழுதி பார்த்துட்டீங்க ஒரு வாட்டி அப்படின்னு சொன்னா தென் இது உங்களுக்கு ப்ராக்டிகலுக்கும் 2 ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராமாவது கேட்பாங்க இதுல இருந்து. ஸோ தியரி அண்ட் ப்ராக்டிகல் சேமா இருக்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க இதை மட்டும். சரியா? So I'll stop here. Any doubts now I will take it up.